மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட பொட்டிஸ்லாம் வந்துருச்சு. எல்லாரும் பேக் ஆயிட்டு ரெடி ஆகிறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நிறைய எமோஷன்ஸ்க்காக டிஷர்ட்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. நேற்று நைட்டு கெமி வந்து அப்சராக்கு ஒரு சில அட்வைசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கடைசியில் அதையும் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. அதை தாண்டி கானா வினோத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருந்தாங்க. ஸோ உண்மையான டைட்டில் வின்னர்னா அது கானா வினோத் பணப்பட்டி எடுக்கலாம், அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த பேனரே அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்சுருந்தாங்களே, அதில் கூட கமருதி நான் மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி கானா வினோத் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கார். அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட பொட்டிலாம் வந்துருச்சு. எல்லாம் பேக் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸையும் அமுச்சிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறாங்க போல். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் ஏவி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சோகம் இது வருஷம் அந்த ஃபைனல் ஏவி சோகத்தை போட்டு அப்படியே எமோஷன்ஸை எடுத்துகிட்டு வந்து எபிசோட முடிப்பாங்க. அதுதான் இன்றைக்கி நடக்க போகுது. எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ பிரிய போகிறோன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் அவங்க டிஷர்ட் கொடுத்துட்டு அந்த அவங்களோட மெமரிஸ் இன்னொருத்தர்கிட்ட, இப்போ என் டிஷர்ட் எடுத்துகிட்டு போய் மற்ற ஹவுஸ் மேட்ச் கிட்ட என்னை பற்றி எழுத சொல்கிறது, அது ஒரு மெமரியாக வச்சுக்கலாம். நல்ல ஒரு இதுதான் அது. எப்பவுமே இந்த டிஷர்ட்டை பார்த்தா இந்த பிக் பாஸோட நாட்கள், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த மெமரிஸ் அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும்ல அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. சூப்பர், இது வந்து ஃபன்னாக இருக்குது. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்களே, அங்கே மாற்றி கலாச்சிக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு மூமெண்ட்லாம் அந்த பக்கம் நடந்துட்டுருக்கு. ஓகே, இதுக்கு போவோம். கெமி நேற்று நைட்டு தலை ரூமில் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு கெமி மற்றும் அப்சராக்கிடையே. அப்போ வந்து அப்சரா வந்து வியானாவால் கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருக்காங்க போல. வியானா வந்து மாற்றி பேசுறதும் சில பொய்கள் சொல்கிறதுலையும் அதை அந்த சபரி மேட்டர் ஏதோ ஒன்று அதில் ரொம்ப உடஞ்சிருக்காங்க போல். அது வியானா கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதான் கெமி சொல்கிறாங்க, வியானா நிறைய பொய் சொல்லுவாங்க, உனக்கு தெரியாதா? எப்படி நிறைய பொய் உனக்கு சொல்லுவாங்களே, அது உனக்கு தெரியவே தெரியாதா? ஒரு 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 பொய்யை மறைக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லிக்கிட்டே போவாங்க, அதை நீ இன்னுமா கண்டுபிடிக்காம இருக்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீ இத்தனை பொய் சொல்லிட்டு போறதுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு முடிச்சு விட்டுறலாம். எப்படி அத்தனை பொய் சொல்லி மறைக்கிறதுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். அது எல்லாமே சிம்பிளா முடியுது. வெளியே அவ்வளவு மக்கள் பாக்குறாங்க, இதெல்லாம் பாக்குறாங்க, அதெல்லாம் பார்த்துமே இப்படி பண்றா. ஸோ நீ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த வீட்டுக்கு வந்த, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கு, அதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லாத அப்படின்னும் போது, இல்லை வெளியே போன ரீசன்ஸை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கு, அப்படிதான் என்கிட்ட இது பண்ணுற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அப்சரா சொல்கிறாங்க, நான் அப்சரா வெளியே போன ரீசன்ஸை வச்சு ஹர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி அப்சரா உடையிறாங்க. ஓகே, நீ இதுவே யோசிச்சுப்பாரு. அவள் உள்ளே வரும்போது விக்கல்ஸை பற்றி எப்படி பேசி ஹர்ட் பண்ணோன்ற மாதிரி பண்ணதாக இருக்கட்டும், சபரியும் எப்படிலாம் பண்ணா நீ யோசிச்சுப்பாரு. இன்சைடு அவுட் சைடு சபரி சேமாக தான் இருந்திருக்கான், அதில் எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஆனால் அவளோட இன்டென்ஷன் எப்படி இருந்ததுன்னு நீ பார்த்தேன்னா உனக்கே புரிஞ்சிருக்கும்ல அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்து யாரையும் துரோகம் பண்ணல, கெடுக்கல, விட்டு கொடுக்கல, நல்லது தானே நினச்சி வந்த, நல்லதான் நடக்கும், நீ அழாத அப்படின்ற மாதிரி அப்சரா அழுகுறாங்க. அழாத நீ ஃபீல் பண்ணாத, டோன்ட் வரி அப்படின்றத மோட்டிவேட் பண்ணுறாங்க. உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும், டோன்ட் கிரை அப்படின்றத சொல்லிட்டு, இப்போ நீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க எவ்வளவு ஃபீல் பண்ற, எவ்வளவு கோ த்ரூ பண்ற, அது எல்லாமே நல்லதுக்கு தான். இப்போ நீ ஃபீல் பண்றதும் கஷ்டப்படுறதும் கோ த்ரூ பண்றதுமே நல்லதுக்கு தான் நீ நினைச்சுக்கோ. ஓகே, ஏன்னா இப்போ நீ இது தெரிஞ்சதால நீ யாரு கூட இருக்கணும், யாரு கூட இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்ட. ஸோ இவங்க கூட இருக்கணுமா இருக்கக்கூடாதா, யாரு கூடலாம் பார்த்து பழகணுன்றத முடிவு எடுத்துக்கோ. இதுதான் உனக்கு அதுக்கான சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்குன்றத ஓப்பனா உடைக்கிறாங்க கெமி. அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு வியானா யாரு கூடயும் உண்மையான நட்புல இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அப்சராவும் அப்படிதான் நினைக்கிறாங்க, கூட இருந்த விக்ரமும் அப்படிதான் நினைக்கிறாரு, சுபிக்ஷா வர ட்ரை பண்றாங்க, அங்கேயும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் சம்திங் இஷ்யூவாவே போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. இது ஒரு பக்கம். அடுத்து கானா வினோத்துக்கு நேற்று ஒரு பெரிய போஸ்டர் ஒன்று வச்சிருந்தாங்க. அது வேற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று. அதுல அரோரா வந்து பொறாம, ஏன்னா இவ்வளோ பெரிய போஸ்டர் வச்சுட்டீங்களா. அது உனக்கு தேவையில்லாதுமா, நீ ஏமா அப்படி பொறாரப்படுற, உனக்குன்னு ஏவி போட்டாங்க, இதெல்லாம் போட்டாங்களே, அவர் இருக்க வேண்டிய இடம், ஃபைனலிஸ்டா கானா வினோத் இருக்க வேண்டிய இடம், அது ஏன் நீங்க அது கேட்கணும்? அவளுக்கு பெருசா வச்சிட்டீங்களே, அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது சொல்லிக்கிட்டு அது 2 வாட்டி சொன்னாங்க. அப்புறம் கானா வினோத் அங்க நின்று அந்த போஸ்டர் பார்க்கும்போதே தெரியுது, சே நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்ற மாதிரி அந்த பேனரை பார்த்தோன்னா அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு எமோஷன்ஸே நம்ம அவரை கிட்ட இருந்து பார்க்க முடியுது. ஆனா அதான் ரியல் வின்னர் கானா வினோத் பணப்பட்டி எடுக்கலாம், அந்த இடம் வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஏவியில் அவரோட ஏவி வேற மாதிரி சம்பவங்கள்லாம் இருந்திருக்கும்.
பட் எனிவே என்ன பண்றது, எல்லாம் எது நடக்கணுமோ அதான் நடக்கும். அப்படி நடந்திருக்குது கானா வினோத்துக்கு. இது அடுத்து கானா வினோத் எல்லா போட்டோஸையும் பார்க்கும்போது கமருதீனை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து கானா வினோத்தை ஷோல்டர்ல தூக்கி உட்கார வச்சிருப்பார்ல, அந்த ஷோல்டர் போட்டோ எடுத்து காமிச்சதா இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூல்ல இருந்து. இன்னொரு பக்கம் வந்து அங்க ஒரு ஃப்ரேம் செக்மெண்ட், ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஏரியால ஒரு நிறைய போட்டோஸ் இருக்கு. அதுல ஒரு 10 போட்டோ கமருதீன் இருக்கான். மச்சான் இங்க பாடுறா, ஓகேவா, எல்லாம் நல்லா இருக்கா, நீ அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்ற மாதிரி அந்த நட்பை அங்க வெளிப்படுத்தின விதமா இருக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. ஸோ வேற யாருமே பேசல, ஆனா அந்த இடத்துல கானா வினோத் தான் கமருதீனை பத்தி பேசினார். ஓகே, இன்னொரு பக்கம் கெமி அந்த பிளாட்ஃபார்ம் போட்டிருந்தாங்களா ரெட் கலர், அந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடை மிஸ் பண்றோம், இந்த வீட்டை விட்டு போறோன்ற ஒரு ஃபீலிங்கு, ஃபைனலிஸ்ட்ல இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய எமோஷன்ஸா இருக்கு. எனக்குமே இப்படிதான், ஒவ்வொரு சீசன் முடியும் போதும் நமக்கும் பார்ப்போம், அது முடியும் போது பேசிக்கலாம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.